ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே என்று பாடியவர் குலசேகர ஆழ்வார். இதில் வரக்கூடிய அந்த திருவேங்கடம், அந்த வேங்கடம் என்ற சொல்லு அது ஆழ்வார்கள் காலத்து சொல் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தொல்காப்பியத்திலேயே இந்த சொல் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடிய பனம்பாரனார் இப்படி சொல்கிறார், தமிழ் கூறு நல்லுலகம் எது அப்படின்னா வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று சொல்கிறார். வடக்கே வேங்கடம், தெற்கே குமரி, இதற்கிடையில் இருக்கக்கூடிய இந்த இடைப்பகுதி தமிழ் கூறும் நல்லுலகு என்று சொல்கிறார். சரி, சங்க இலக்கியங்கள் ஏதாவது குறிப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா 6 இடங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல வேங்கடம் பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. இதுல 5 இடங்கள் அகநானூற்றிலையும் 1 இடம் புறநானூற்றிலையும் இந்த வேங்கடம் என்ற சொல்லை குறிப்பிடுகிறது. அந்த வேங்கடத்தில் இருக்கக்கூடிய யானை என்று ஒரு இடத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இப்படியெல்லாம் வேங்கடம் என்ற சொல்லானது நமக்கு ஆழ்வார்கள் காலம் என்று நாம் கருதுகிறோம் பல நிலைகளில். ஆனால் அது தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலுமேயே இடம்பெற்ற ஒரு சொல்லாக இருப்பதை நாம் சான்றுகளின் வழி அறிந்து கொள்ள முடிகிறது. தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது புதிய செய்தியாக இருக்கலாம். நன்றி. இது அடுத்தவங்களுக்கும் பகிருங்க, பயனுடைய செய்தியாக இருக்கலாம்.